நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, முடிந்த கதை மீண்டும் தொடரப் போகிறது. உங்களுடைய எதிரியுடைய அல்லது துரோகிகளுடைய கர்மா அவர்களை சும்மா விடாது. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி, பாவம், குற்றம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தடுத்து நிறுத்திய கரங்கள், அந்த கரங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள், இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்க போகிறான் சனி பகவான். காத்திருந்தது வீண் போகல. இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பயிற்சி மற்றும் பார்வையால் கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் உங்களுக்காக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வரப்போறார். சரிங்களா? மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது, உங்க ராசிக்கு வரப்போறார். அதற்கு முன்னதாக மார்ச் 29 சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிவான் மார்ச் 29 இடம் மாறப் போகிறார். உங்களுடைய மிதுனத்திற்கு அது 10ஆம் வீடு கர்மச்சனியாக அந்த சனிவானுடைய தொடர்ச்சி காலகட்டங்கள் இருக்க போகுது. ஸோ கர்மச்சனி 10ஆம் வீட்டில் தொழில்காரகனாக அந்த சனிவான் அமரப் போகிறார். ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல வேலை தொழில் ஒரு கெட்டி கிடைக்க போகுது. அதாவது நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில் நிச்சயம் அமையும். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்தவங்க, வெவ்வேறு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இனி ஸ்டாண்டர்டா நிரந்தரமா உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்க உருவாக்க போறீங்க. நிரந்தரமான வேலையும் தொழிலும் இந்த சனி பயிற்சியால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா அமையப்போகுது. சரி, சனிவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார். அந்த இருக்கின்ற இடத்தை விட சனிவான் பார்க்கின்ற இடத்திற்கு பலனை வேறு மாதிரி அள்ளி கொடுப்பார். அதாவது பார்க்கின்ற இடத்தை காலி பண்ணிடுவாரு, மட்டப்படுத்திடுவாரு, ஸோ அமைதிப்படுத்திடுவாரு. இந்த பார்க்கின்ற இடம் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். அப்படி சனிவானுடைய பார்வையால் நடக்கக்கூடிய கெடுபலனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஸோ குறிப்பாக சனிக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. இப்போ உங்களுடைய மிதுனத்துக்கு 10ஆம் வீட்டுல மீனத்துல இருக்கிறாரு சனிவான். 3ஆம் பார்வையாக 12ஆம் வீடான ரிஷபத்தை தான் பார்க்க போறார். சரிங்களா? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாசம் பயிற்சி அடைஞ்சு உங்க ஜென்மத்துக்கு வந்துருவார். அப்போ ரிஷபராசி எம்டி காலியா இருக்கும். 12ஆம் வீடு விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரய செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ செலவை சனி பார்த்து அழித்தாள், விரயத்தை சனி பார்த்து அழித்தாள். அப்ப செலவு இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்? சேமிப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உயரும். அதுபோல மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தனக்காரகன் வேற உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால வரவு வருவதில் தடை இல்லை. அதே நேரத்துல செலவு வருவதில் தடை இருக்கு சனிவனுடைய பார்வையாளர். அதனால வீண் செலவுகள், வீண் விரைய செலவுகள், வீண் அலைச்சல் இனி இருக்காது. 12ஆம் இடங்கிறது பழைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை முடித்து வைக்கக்கூடிய இடம். சரிங்களா? அப்ப தீர்ப்புன்றது உங்களுக்கு முடிஞ்சிடும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகம் வந்துடும். எப்பேற்பட்ட கோர்ட்டு வழக்குகள் இருந்தாலும் அது முடிவுக்கு வந்துடும். முக்கியமா சொந்த வீட்டு பிரச்சனை தீரப்போகுது, மாமியார் வீட்டு பிரச்சனை தீரப்போகுது மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் காதல் சமாச்சாரத்தில் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மறையும். ஓகேங்களா? இனிமே அலைச்சல் தீருதுங்க. முதல் விஷயம், தேவையில்லாத பயணம், வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இடமாற்றம் அடிக்கடி பண்றது போன்ற விஷயங்கள்லாம் இனிமே இருக்காது. நிம்மதியாக நீங்க ஒரே இடத்துல நிலையா நின்று நிம்மதியை பார்க்கலாம். அடுத்து 7ஆம் பார்வை கன்னி ராசியில பத்தி உங்களுடைய மிதுனத்திற்கு அது 4ஆம் வீடு. படிப்பு முடியுதுங்க. இனி படிக்கணும், இனி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகாது. ஏன்னா கற்ற கல்விக்கும் நீங்க கற்றுக்கொண்ட கலைக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில் அமைஞ்சிடும். முதல் விஷயம். ஸோ படிக்கின்ற மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் சேர்க்கணும். தேவையில்லாத கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிதுனராசிக்காரங்க அதுல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குறது, வண்டி வாகனத்தில் ரொம்ப லாங் டிரைவ் போகிறது போன்றதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க, உங்க கூட பணிபுரியறவங்க, இவங்களை நம்பி ஒரு காரியத்துல நீங்க இறங்குறது அல்லது அவங்கள நம்பி சில காரியங்கள் நீங்க செய்யாம நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறது, அவங்கள முழுசா நம்பி விட்டுட்டு அந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடாதீங்க. அது கவனம் தேவை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக இருந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் பார்வை என்பது தனுசுல பதிவு உங்களுடைய மிதனத்திற்கு அது 7ஆம் வீடு.
வாழ்க்கை துணையால் வந்த பிரச்சனை கண்டிப்பா குறையும். நண்பனே சில நேரத்தில் துரோகியாக மாறி யமனாக மாறி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கும். அந்த ஒரு காலகட்டம், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க இப்ப தப்பிக்க போறீங்க. ஆமாங்க, யார் உங்களுடைய துரோகியாக இருந்தார்களோ, யார் உங்களுடைய எதிரியாக இருந்தார்களோ, அவர்கள் செய்த கர்மா அவர்களை சும்மா விடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கே திருப்பி ஒரு வினையை கொடுக்க போகுது. மிதுனராசிக்காரங்க இதுவரை சொந்த பந்தங்களால, உறவுகளால், நண்பர்களால ஏதேனும் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வனை போன்ற விஷயத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில அவங்களால ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உறவுகளாலும், நண்பர்களாலும் அல்லது வாழ்க்கை துணையாலும் நீங்க சந்திச்சு கொண்டிருந்தால், அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு சனிவனுடைய பார்வையால் அவர்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு திருப்பி விடப்படும். ஸோ அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல காரியம் சனிவனுடைய பார்வையினால் உங்களுக்கு நடக்குதுங்க. சரிங்களா? அது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, நான் முதல்ல சொன்ன விஷயம், இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மீண்டும் தொடரும் பழைய முடிந்த கதை. ஆமாங்க. ஸோ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண வாழ்க்கை ரீதியாக நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த முடிவு தவறுதலாக அடுத்த கைக்கு மாறி இருக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு இன்னொருத்தர் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு பண்ண வேண்டிய தொழில் பிசினஸ் வேறொரு கைக்கு மாறி போயிருக்கும். நீங்க பார்த்த வரன் கல்யாணத்தில் முடியாம போயிருந்திருக்கும். அப்படி இனிமேல் நடக்காது, முடியாது நினைச்ச காரியம் மீண்டும் குருவின் திருவருளாலும் கர்மச்சனியாலும் நடக்க போகுது. தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கும், விரும்பிய நபர், அதாவது விலகி சென்ற நபர் திரும்பி மீண்டும் வந்து சேர்ந்து அது திருமணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சோ அதே கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், தொழில் விஷயத்தை மீண்டும் தொடங்கி நல்ல லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் உறவும் சரி, வரவும் சரி, கொடுக்கக்கூடிய வேலை, தொழில் அல்லது உறவுகள் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் மீண்டும் அந்த முடிஞ்ச பிரச்சனை மீண்டும் உங்களுக்கு நல்ல விதமாக திரும்பி வரும், திருந்தி வரும். சரிங்களா? அது உறவாக இருக்கலாம் அல்லது வேலை தொழிலாக இருக்கலாம். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு நன்மை கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, அதனால எப்போதுமே இந்த 2025 சனி பயிற்சியின் மூலமாகவும் சரி, நீங்களும் உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கிறனாலும் சரி, ஒரு விஷயத்த கவனத்துடுங்க. சைவத்தை கடைபிடிக்கிறது கொஞ்சம் நல்லது, நேர் வழியில் பயணிக்கிறது நல்லது, மறைமுகமான வேலை தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்குங்க. மேற்றும் மிக முக்கியமாக கூட்டு சேர்க்கை, தவறான நபர்களுடைய சேர்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு தனித்துவமான முறையில் உங்களை மட்டும் நம்பி, உங்கள் உழைப்பை மட்டும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கினால் தவறில்லை. உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. இன்றைய செய் அதை நன்றைய செய்யன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலையை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குருவால் நிச்சயம் நன்மைகள் ஏராளமான முறையில் நடக்கும். சரிங்களா? இந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.